சுவாமியே ஐயப்போ கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பை நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீரிமலை ஏற்றம் சிவபாலன் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பான் தேக பலம் தான் தூக்கி விடப்பான் தேக பலம் தான் என்றால் அவர்தம் தேகத்தை தந்திடுவார் பாத பலம் தான் என்றால் அவர்தம் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரமுத்தியாரின் கன்னிமார்களும் சரத்திரை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை தலை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளி கட்டு கல்லும் முள்ளும் சுவாமியே சுவாமி சரணம் 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 ஐயப்பா 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 சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் இப்போ ஒரு பாட்டு தான். அதுக்கப்புறம் எங்க மினிஸ்டர் சொல்லுங்க ரெண்டு மணி நேரம் கச்சேரி உண்டு. எங்க ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட வந்துருங்க. எங்க மினிஸ்டர் ஆசையா தான் கண்டிப்பா நீங்க ஆர்கெஸ்ட்ராவோட வந்து பாடணும் அப்படின்னு. டெடிகேட்டட் மினிஸ்டர் ஃபார் தேவசம். அதனால 2 மணி நேரம் உண்டு. இந்த அவார்டு இது எதுக்காக இந்த பாட்டு பாடினேன்னா எங்க மினிஸ்டர் கேட்டார் ஒன்று, இந்த பாட்டு வந்து இந்த வருஷத்தோட 2020யோட 50 வருஷம் ஆச்சு. இந்த பாட்டு 1969 இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆயிடும். அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திரா கர்நாடகாவில் சபரிமலையை பற்றி யாருக்கும் தெரியாது. நோபடி நோஸ் அபவுட் சபரிமலை. அப்போ வந்து இந்த பாட்டு எல்லாரும் அப்போ மலையாளத்தில் பாட்டு வந்தாச்சு. தெரியலையே ಶ್ರೀಕೋವಿನ್ನಡತುರನ್ನು ಅದು ಒಂದು ಶಬರಿಗಿರೀಶ್ವರ ಸೌಭಾಗ್ಯದಾಯಕ ಶರಣಂ ತವ ಚರಣಂ ಅದೊಂದು தெரியல. ஒரே ஒரு லட்சம் சபரிமாமல ஒரே ஒரு மோனம் திவ்ய தர்சனம் ஒரே ஒரு மார்க்கம் 18ஆம் படி ஒரே ஒரு மந்திரம் சரணமையப்பா. இது தாசனாபாடி. அப்ப தமிழ்ல பாட்டே கிடையாது ஐயப்பன். அப்ப அந்த HMVன்னு ஒரு கம்பெனி உண்டு. இப்ப AVM கம்பெனி, அப்ப HMV ஆயிட்டு உண்டு. எல்லாம் ஒரே யூனிட்ல இருக்கு. ஒரு ஐயப்பனை பத்தி ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் யாருக்கும் ஐயப்பன் தெரியாது அப்படின்னு போது எங்க அப்பா சோமு வந்து 1957 சபரிமலைக்கு வந்தார். 1957. என்னோட ஃபர்ஸ்ட் மலை வந்து 1970 நம்பியார் சுவாமியோட அப்போ நாங்கள் வந்தோம். அப்போ வந்து 1969 சபரிமலை தெரியாத போது சரி எப்படி ஐயப்பனை ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஐயப்பனை எப்படி ஆரம்பிக்கலாம், சபரிமலைக்கு போறவங்க வாட்டேட்டல் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சோ, இதுதான் சபரிமலையோட மெயின் ஸ்லோகன். அப்போ இதை பல்லவியாச்சு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் கால், இது பல்லவியாய். அதுக்கப்புறம் சபரிமலைனா தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது.
சபரிமலை எங்கே இருக்கு, என்ன ரூட் அப்படின்னு பார்த்தா வாட்டர் ஃபுல்லா அழுதை ஏற்றம் ஏறும்போது கரிமலை ஏற்றம் கடினம் கடினம், நீலிமலை எல்லாம் வரிசையா அதில் ரூட் சொல்லு. இது வந்து ஐயப்பன் பக்தர்களுக்கு ஒரு டிக்ஷனரி ஆகி இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு வந்து 50 வருஷம் இன்னைக்கும் எங்கள் ஸ்பெஷல் கமிஷனர் சொன்னார், எவர்கிரீன் தோ இட் இஸ் 50 years old பட் எவர்கிரீன் யூத் சாங் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் கர்நாடகா ஆந்திராவில் நாங்கள் கச்சேரிக்கு போகும்போது இந்த பாட்டு கச்சேரியில் பாடும்போது, சார் எப்படி சார் எங்கே சார் எப்படி நாங்கள் போகணும் சபரிமலைக்கு? அப்போ வந்து ஒரே ரூட் உண்டு, இந்த புனலூர் வழியாக செங்கோட்டை புனலூர் வழியாக ஒரு ரூட் உண்டு. அப்போ ஒரே ஒரு அந்த பஸ்ஸு மட்டும் உண்டு. 1970 நாங்கள் வரும்போது அப்படிதான் ஒரு பஸ்ஸு புனலூர்லேருந்து அதில் ஒரு 100 பேர் உண்டு. யாரோட இருமுடி மாறிடும், உங்கள் இருமுடி எங்கிட்ட இருக்கு, ஏன் இருமுடி இவர்கிட்ட இருக்கும். அப்போ ஒரே பஸ் உண்டு. அதுக்கப்புறம் சபரிமலையோட இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ இவங்கெல்லாம் வந்ததுனால இன்னைக்கு சபரிமலை வந்து 5 ஸ்டார் சபரிமலை. இன்னைக்கு எல்லாம் வெஜிடபிள் பிரியாணிலேருந்து அத்தனையும் கிட்டும். ஆனால் இந்த வருஷம் இது ஐயப்பன், இது வந்து தேவஸ்வம் போர்டு அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு அவர் கேரளா கவர்மெண்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் கிரேட் அவார்ட். இது வந்து எவ்வளவோ அவார்டு வாங்கலாம், பட் இது எனக்கு ஐயப்பன் கொடுத்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இது 1000 ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாலும் இந்த திருப்தி கிடைக்காது. இது சத்தியமா மாலை போட்டு பழனிசாமி, இது வேற திருப்தி கிடைக்காது. இது இந்த அவார்டு என் லைஃப்ல ஒரு ஸ்பெஷல் அவார்டு. ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் அவார்டு. இந்த அவார்டை என்னுடைய இந்த பாட்டை எழுதின சோமு அவர்களுக்கும், என்னுடைய தந்தையார், இந்த பாட்டை பாடின வீரமணி சுவாமிக்கும், அதே மாதிரி நான் எங்கே வந்து பாடினாலும் எந்த இடத்துல கச்சேரி வந்தாலும் வருகின்ற டிவோட்டீஸ், இந்த ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அறிவராசனம் விருதை சமர்ப்பிப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். So once again, my sincere thanks to our minister and all dignitaries in the stage, especially our principal secretary, எல்லாம் எங்கள் திரிவேணி சார், அத்தனை பேருக்கும். So if I miss any name, don't miss me, including ADGP sir. So thank you very much for this great award. I'll never forget in my life. I got so many awards, but this award will be in my hall. So to show all, because Ayyappan award this is. So thank you very much for this great honor, sir. Thank you. Swami Sharma.